வெண்முரசு. மாமலர் 6. வாசிப்பது சந்தீப். 6. ஐம்பொருட்சாறு. வெயில் மூத்துக் கொண்டிருந்த பின்காலையில் அர்ஜுனனும் சகதேவனும் தோட்டத்தில் மலர் நோக்கிக் கொண்டிருந்தனர். அப்பால் நகுலன் மண்வெட்டியால் பாத்தி வெட்டிக் கொண்டிருந்தான். இங்கு மலர்கள் மட்டும்தானா என்றான் அர்ஜுனன். ஆம், இங்கே காட்டில் காய்கனிகளுக்கு குறைவே இல்லை என்றான் சகதேவன். மலர்களும் குறைவில்லையே என்றான் அர்ஜுனன். ஆமாம், ஆனால் அனைத்து மலர்களையும் ஓரிடத்தில் காண முடியவில்லை. ஆகவே இங்கே இத்தோட்டத்தை அமைத்தோம். ஒருமுறை விழியோட்டினால் 100 வகை மலர்களை பார்க்க முடியும். அர்ஜுனன் விந்தைதான். எங்கும் நாம் சமைக்கும் அழகு நமக்கு தேவைப்படுகிறது என்றான். இங்கு தேவல முனிவர் வந்திருந்தபோது இதையே சொன்னார். இத்தோட்டம் ஒரு காவியம் என்றார். காடு என பூத்திருப்பவை நாவலர் பாடல்கள். ஏணிப்படிகள் முனக பீமன் கீழிறங்கி வருவதைக் கண்டு இருவரும் திரும்பி நோக்கினர். புயங்களில் தசையுருளைகள் எழுந்தமைய கைகளை தலைக்கு மேல் தூக்கி சோம்பல் முறித்தபடி வந்த பீமன், நன்கு துயின்றுவிட்டேன் இளையோனே. காலை வந்ததை அறியவில்லை என்றான். இது காலையல்ல, உச்சி அணுகிக் கொண்டிருக்கிறது என்றான் அர்ஜுனன். கோட்டு வாயிட்டபடி அதைத்தானே நானும் சொன்னேன் என்றான் பீமன். நேற்று நீங்கள் உறங்கிய பின் நான் காட்டுக்குள் சென்றேன். கோமதியில் அவ்வேளையில் யானைகள் நீராடும். உடன்நீந்துவது இனிது. அர்ஜுனன், ஆம், நீங்கள் இரவுகளில் குடிலில் இருப்பதை விரும்புவதில்லை என அறிந்தேன் என்றான். பகலில் இருக்க குரங்குகள் விடுவதுமில்லை என்றான் சகதேவன். நீங்கள் உணவருந்திவிட்டீர்களா மூத்தவரே என்றான் அர்ஜுனன். எழுந்ததுமே அடுமனைக்குத்தான் சென்றேன். எளிய உணவுதான். பல்வேத்து குளித்துவிட்டு மீண்டும் முறையாக உண்ண வேண்டும் என்றபடி பீமன் அருகே வந்து குந்தி அமர்ந்தான். சகதேவனிடம், அடே, தள்ளிப்போ. நான் இளையோனிடம் சில அரசமந்தனங்கள் பேச வேண்டியிருக்கிறது என்றான். என்ன அப்படி என்று சகதேவன் கேட்க, செல்கிறாயா இல்லையா என்றான். சகதேவன், அரசியலுக்கும் உங்களுக்கும் என்ன தொடர்பு என முணுமுணுத்தபடி நகுலனின் அருகே சென்று நின்றான். பீமன் தாழ்ந்த குரலில், இளையோனே, உண்மையில் நான் நேற்று காட்டுக்குள் சென்றது இன்தேரல் கொண்டு வருவதற்காக என்றான். அர்ஜுனன், தேரலா? எங்கிருந்து என்றான். காட்டில் வைத்திருக்கிறேன். நானே வடித்தது. மேலே ஒரு குகையில் புதைத்து வைத்திருந்தேன். நேற்றிரவு எடுத்து மூடியை திறந்தேன் என்றான் பீமன். நறுமணத்தால் காடே மயங்கிவிட்டது. 1000 மரமானுடர் அந்தப் பாறையருகே நின்றிருக்கிறார்கள். நாகபுச்சனையும் சுகர்ணனையும் காவலுக்கு நிறுத்திவிட்டு வந்தேன். அவர்களை பிறர் அஞ்சுவார்கள். பழத்தேரலா என்றான் அர்ஜுனன் ஐயத்துடன். ஆம், இங்கே மரமானுடர் உதிர்ந்த பழங்களைச் சேர்த்து பாறைக்குழிகளில் இட்டு நொதிக்கச் செய்து மேலே தெளிந்து வரும் கடுந்தேரலை இலைகளால் அள்ளி அருந்தி மயங்குவதை பார்த்தேன். அதன்பின் காடே காதலும் பூசலுமாக ஒலிக்கும். அவர்களிடமிருந்துதான் உரிய கனிகளை தெரிவு செய்ய கற்றுக்கொண்டேன். நீ வந்து பார். ஒரு நாழிகை தொலைவிலேயே அதன் மணத்தை உணர்ந்து கொள்வாய். அறிந்திருப்பாயே, சான்றோரின் புகழ் பரவுவதைப் பற்றி ஒரு பாடலில் சொல்லப்பட்டுள்ளது போல. அர்ஜுனன், அது மலர் மணம் என்றான். இது அதைவிட கூரிய மணம் என்றான் பீமன். அர்ஜுனன், வேண்டாம் மூத்தவரே, நான் மதுவருந்தி நீநாள் ஆகிறது என்றான். நீ தவமுனிவர் போலிருக்கிறாய். உலகுக்குத் திரும்பு. எங்களைப் பார், நாங்கள் சொல்வளர் காடுகளினூடாக இங்கே வந்தோம். இது சொல்லில்லா காடு. இங்குதான் இனிதாக வாழ்கிறோம். அர்ஜுனன், வேண்டாம் என்றான். ஏன் என்றான் பீமன். அர்ஜுனன், மூத்தவர் இருக்கிறார் என்றான். அவருக்கும் கொடுப்போம் என்றான் பீமன். விளையாடாதீர்கள் மூத்தவரே என்றான் அர்ஜுனன். உண்மை, அவர் இப்போது மூதாதையருள் ஒருவர். ஆகவே முறையாக படைக்க வேண்டும். நான் புதிய தேரல் எடுத்ததும் இங்கு கொண்டு வந்து தேவியிடம் கொடுப்பேன். அவள் கொடுத்தால் அவர் அருந்துவார். அதைப்பற்றி எதுவும் தெரியாதது போல் நாம் இருந்துவிட வேண்டும் என்பது மட்டுமே நெறி என்று பீமன் சொன்னான். இளையோரை தவிர்த்துவிடுவோம். அவர்கள் முன் நாம் அருந்தினால் நமக்கு மதிப்பிருக்காது.
அர்ஜுனன் தத்தளிப்புடன் இது முறையா என தெரியவில்லை என்றான். மூத்தவரின் ஆணைக்கு கட்டுப்படுவது முறையா அல்லவா என்றான் பீமன். அது முறைதான் என்றான் அர்ஜுனன். அப்படியென்றால் இது என் ஆணை. வருக என்றான் பீமன். இளையவனே, முனிவராக இருந்தது போதும். நாம் வெல்வதனைத்தையும் வென்றுவிட்டோம். இனி மெல்ல எழுதமைந்து கனிவோம். அர்ஜுனன், மெய்யாகவே நாம் மூத்தவருக்கும் கொண்டு வந்து கொடுக்கப் போகிறோமா என்றான். ஆம், ஐயமென்ன? மிகச்சிறந்த பகுதி அவருக்குரியது. அதன்பின் நாம் மகிழ்வோம். அர்ஜுனன் புன்னகைத்து, அப்படியென்றால் நன்று என்றான். பீமன் சகதேவனிடம், இளையோனே, நாங்கள் காட்டுக்குள் சென்று ஒரு சிறு அரசியல் பணி முடித்து மீள்கிறோம் என்றான். அவன் அருகே வந்து, நானும் வருகிறேன் என்றான். பீமன், இது பெரியவர்களுக்கானது என்றான். நானும் பெரியவனே. மேலும் உங்களுக்கு துணை நிற்பேன் என்றான். சில கணங்கள் கூர்ந்து நோக்கியபின் பீமன், எப்படி அறிந்தாய் என்றான். சகதேவன், நான் வாயசைவை நோக்க கற்றவன் என்றான். அர்ஜுனன் சிரித்து, சரிதான். இவன் பெரும்பாலான நிமித்தக் குறிகளை அவனை அணுகுபவர்கள் தொலைவில் பேசிக்கொண்டு வருவதிலிருந்தே உய்த்தறிந்து சொல்கிறான் என்றான். நான் மதுவருந்தி நீண்ட நாளாகிறது என்றான் சகதேவன். சென்ற வாரம்தானே கொண்டு வந்தேன் என்றான் பீமன். அதைத்தான் நானும் சொன்னேன் என்றான் சகதேவன். பீமன், சரி, ஓசையிடாதே என்றான். நகுலனிடம், நாங்கள் ஒரு சிறு வேட்டைக்கு சென்று வருகிறோம், இளையோனே. உன் பணி தொடரட்டும் என்றான். நகுலன் மண்வெட்டியை வைத்துவிட்டு மேலேறி வந்து, எங்கே தேரலிட்டிருக்கிறீர்கள் மூத்தவரே என்றான். உனக்கும் வாயசைவு கேட்டுவிட்டதா என்றான் பீமன். நகுலன், நான் இவன் உடலசைவை நோக்குவேன். புறவிகளின் உடல் மொழி போலவே தெளிவானது என்றான். பிறக்கென்ன? கிளம்புவோம் என்றான் அர்ஜுனன். நகுலன், ஓசையின்றி கிளம்புவது நன்று. மூத்தவரும் உடன் வரக்கூடும் என்றான். பேசாமல் வா என்றான் பீமன் எரிச்சலுடன். நேற்றிரவு மூத்தவர் படிப்படியாக மலர்ந்தார். அத்தனை நடிப்புகளையும் துறந்து சிரித்தார். பின்னிரவில் நடனம் கூட ஆடினார் என்றான் அர்ஜுனன். நடனமா என பீமன் நின்றுவிட்டான். ஆம், துரியோதனன் இந்திரபிரஸ்தத்தில் வழுக்கியதை நடித்துக் காட்டினார் என்றான் சகதேவன். மூத்தவரா என்றான் பீமன் திகைப்புடன். ஆம் மூத்தவரே, அவரும் சற்று இழக வேண்டுமல்லவா? நேற்று அதற்கான தருணம். முதலில் இரவுணவுக்கு சேர்ந்து அமரவே தயங்கினார். தேவி சென்று தனியாக பேசிய பின் கிளம்பி வந்தார். கைப்பற்றி உடன்வர்த்த வேண்டியிருந்தது. உண்ணும்போது இறுக்கமாகவே இருந்தார். ஊன் துண்டு ஒன்றை பார்த்தருக்கு எடுத்து வைத்தபோது விழி ததும்பினார். அதன்பின் அழுகை. அழுது முடித்ததும் முகம் மலர்ந்துவிட்டது. அவர் அழுததை அவரே கேலி செய்தார். சிரிப்பு தொடங்கியது. மூத்தவர் வாய்விட்டு சிரித்து, நான் பார்த்ததையே மறந்துவிட்டேன் என்றான் பீமன். நகுலன், நம் அன்னை கருவுற்றிருக்கும் செய்தி அறிந்ததும் தந்தை தலையில் தேன்தட்டுகள் நிறைந்த கூடையை சுமந்தபடி உடலெங்கும் தேன் வடிய வந்தாராம். அதை சேடியர்கதைகளிலிருந்து அவர் அறிந்திருக்கிறார். நேற்று நீங்கள் வந்ததும் அதைப்போல என்று சொல்லி சிரிக்கலானார். அப்படியே தந்தையை பகடி செய்தார். பின் அன்னையை, பின்னர் அனைவரையும். சிரித்துச் சிரித்து ஒரு தருணத்தில் நான் அப்படியே சுருண்டு படுத்துவிட்டேன் என்றான். இன்று அவர் கண்முன்னாலேயே செல்லக்கூடாது என்று தேவி சொன்னாள் என்றான் சகதேவன். காலை எழுந்ததுமே அவர் நடனமிட்டதுதான் அவருக்கு நினைவுக்கு வரும். சினம் கொண்டு சிடுசிடுவென்றிருப்பார் என்றாள் பீமன் நகைத்து. ஆம், ஓரிரு நாட்கள் அது நீடிக்கும். ஆனால் தேரல் அவரை சற்று இழகச் செய்யக்கூடும் என்றான். அர்ஜுனன், அவர் குருகுலத்துப் பாண்டுவாக ஆகிக் கொண்டிருக்கிறார் என்று தோன்றியதுண்டு எனக்கு என்றான். அவர் கடந்து சென்று பிரதீபரும் யயாதியுமாக கூட ஆகிக் கொண்டிருக்கிறார் என்றான் சகதேவன். அவர்கள் காட்டுக்குள் நடந்து சென்றபோது தலைக்கு மேலும் முன்னாலும் பின்னாலும் குரங்குகள் சூழ்ந்து வந்தன. ஆனால் அவை ஓசையேதும் எழுப்பவில்லை. ஆர்வமிகுதியால் அவ்வப்போது சில குரங்குகள் ஹூ என்று கேட்க மூத்த குரங்குகள் என அதட்டி அமைதியை மீட்டன.
நெடுந்தொலைவு வந்துவிட்டோம் போலும் என்றான் அர்ஜுனன். அண்மைதான் என்றான் பீமன். குரங்குகள் இங்கிருந்து 2 நாழிகையில் குடிலுக்கு சென்றுவிடும். நாம் 4 நாழிகைக்கும் மேலாக நடந்து கொண்டிருக்கிறோம் என்றான் அர்ஜுனன். அண்மைதான் என்று பீமன் சொன்னான். இலைத்தழைப்புக்கு மேல் கரிய பாறையின் கூன்வளைவு தெரிந்தது. சற்று குத்தான பாறை. நீர் வழிந்து மென்மையாகிவிட்டிருக்கிறது, வழுக்கவும் கூடும் என்றான் பீமன். குரங்குகள் மரங்களிலிருந்து குதித்து கைகளை ஊன்றி பாய்ந்தேறி மேலே சென்றன. கைகளை ஊன்றிக் கொண்டால் விரைந்தேறலாம் என்றான் பீமன். அவர்கள் கைகளை ஊன்றித் தொற்றி மேலேறினர். 3 அடுக்குகளுக்கு மேலே சென்றதும் அவர்கள் மேல் உருகிய வெள்ளியென உச்சிவெயில் பொழிந்தது. நகுலன் வியர்வை வழிய கையூன்றி அமர்ந்தான். மழைக்காலத்தில் நீர் விழுந்து சுழித்தோடிய இடங்களில் உரல் குழி போல மென்மையாக பள்ளம் விழுந்து அதில் நீர் தேங்கியிருந்தது. அள்ளிக் குடித்து உடல் மேலும் வீசிக்கொண்டனர். வந்துவிட்டோம், அண்மைதான் என்றான் பீமன். மேலேறிச் சென்றதும் பீமன் சுட்டிக்காட்டி அங்குதான் என்றான். அங்கே பாறைக் குழிகளிலமைந்த சுனைகளுக்கு மேல் பாளைகளையும் ஓலைகளையும் கொண்டு நெய்த பரிசல் போன்ற பெரிய கூடைகள் கவிழ்த்து வைக்கப்பட்டிருந்தன. அணுகியதும் இன்தேரல் மணமெழுந்தது. இங்கா வைத்திருக்கிறீர்கள் என்றான் அர்ஜுனன். நோக்குக என பீமன் ஒரு கூடையை எடுத்தான். உள்ளே வட்டமான கற்குழியில் கரிய சேறு போல பழக்கூழ் அழுகி நதித்து குமிழிகள் வெடித்துக் கிடந்தது. அதன்மேல் கவிழ்க்கப்பட்ட கூடையின் உட்புறத்தில் அதிலிருந்து ஆவியாகி படிந்த தேரல் குளிர்ந்து துளித்து வழிந்து அதன் சரிவில் ஓடி வந்து சற்று கீழே அமைந்திருந்த பெரிதொரு குழியில் சொட்டி நிறைந்தது. அதன்மேல் பெரிய தட்டைக்கல்லை வைத்து மூடியிருந்தான் பீமன். இந்த நொதிக்கூழை பானையிலிட்டு மெல்லிய அனலில் ஆவி எழச் செய்வார்கள். ஆனால் இங்கே பழங்கள் பேரளவில் உள்ளன. கலங்களும் இல்லை. ஆகவே இம்முறையை கண்டுபிடித்தேன். வெயிலின் மென்வெம்மையில் ஆவியெழும் தேரல் மிக உயர்வானது என்றான். கல்லைப் புரட்டி குழியில் தெளிந்த எண்ணெய் போல கிடந்த தேரலைக் காட்டினான். அதன் அடியில் கரிய காய்கள் சில கிடந்தன. அவை என்ன என்றான் அர்ஜுனன். கதலிப்பழங்கள். நறுந்தேரலுக்குள் இவற்றைப் போட்டு வைத்தால் சாற்றை தேரல் உறிஞ்சி எடுத்து கருகிச் சுருங்கச் செய்து அடியில் தங்க வைக்கும். தேரலில் இன்மணம் இருக்கும் என்றான். அதோ அந்தக் குழியில் நெல்லிக்காய் போட்டு வைத்திருக்கிறேன். அது பிறிதொரு சுவை. தேன் சேர்த்து அருந்தும் தேரல் அதோ அந்தக் குழியில் இருக்கிறது. மலரிட்டு வாற்றப்பட்ட தேரல்களும் உள்ளன. இளையோரே, 18 வகை தேரல் சுவைகளை இங்கு இப்போது உருவாக்கியிருக்கிறேன். இன்னும் 100 வகையில் உருவாக்க முடியும் என்றான் பீமன். சகதேவன், முதலில் மூதாதைக்கு படைப்போம். எண்ணி ஏங்கிக் கொண்டிருக்கப் போகிறார் என்றான். ஆம், அதை முதலில் செய்வோம் என பீமன் குகைக்குள் சென்று 4 சுரைக் குடுவைகளை எடுத்து வந்தான். ஒவ்வொன்றிலும் தேரலை இலைக்கோட்டலால் மெல்ல அள்ளி நிறைத்து மரக்கட்டையால் இறுக அடைத்து தேன் மெழுகையும் அரக்கையும் கலந்து விளிம்பை மூடி கயிற்றில் கட்டினான். அவன் அழைத்ததும் 4 குரங்குகள் வந்து நின்றன. அவன் அளித்த குடுவையை வாங்கி முகம் சுளித்து முகர்ந்தபின் ஒரு குரங்கு என்றது. பீமன் அதே மொழியில் அவற்றிடம் ஆணையிட்டான். அவை கிளைகளுக்கு மேல் ஏறிக்கொண்டன. இன்சுவை 4 மூத்தவருக்கு அனுப்பப்பட்டுள்ளது. இனி நாம் அருந்துவோம் என்றான் பீமன். அவர்கள் மேலிருந்த பாறையின் நிழலில் அமர்ந்து கொண்டனர். பீமன் 7 சிறிய இலைத்தொன்னைகளில் மதுவை அள்ளி தெற்கு மூலையில் வைத்து மூதாதையருக்குப் படைத்து கைகூப்பி வணங்கினான். அதன்பின் மூங்கில் குடுவைகளில் தேரலை அள்ளிக் கொண்டு வந்து அவர்களுக்கு அளித்துவிட்டு பெரிய சுரை குடுவை நிறைய மதுவுடன் தானும் அமர்ந்தான். முதலில் இனிப்புத் தேரல். தேன் கலந்தது. அதுவே முறை என்றான். குடுவையை சற்று நேரம் கையில் வைத்து அதிலெழும் ஆவியை முகர்ந்தபின் சுவைக்க வேண்டும். வாயில் நிறையும் மணத்தை மூக்கினூடாக வெளிவிட வேண்டும் என்றான். அர்ஜுனன், நான் அருந்தியவற்றிலேயே சிறந்தது என்றான். பீமன், இவற்றைவிட சிறந்தது இங்கு உண்டு. இந்தக் காற்றில், ஒளியில், மண்ணில், மலர்களில் தேனாக அவை எழுகின்றன. கனிகளில் ஊறுகின்றன. அவற்றை நான் வாற்றி எடுப்பேன் என்றான்.
அவன் ஏப்பம் விட்டு உடலை உலுக்கிய பின் மீண்டும் அருந்தினான். மெல்ல அவர்கள் உடல் தளர்ந்து கண்கள் சிவந்தனர். வியர்த்த தோல்மேல் குளிராக காட்டுத் தென்றல் தழுவிச் சென்றது. இந்தக் காட்டை நான் இன்னும் அறியவில்லை. இது எனக்கு அப்பால் உள்ளது இன்னமும். 100,000 முறை புணர்ந்த பின்னரும் உளம் காட்ட மறுக்கும் கன்னியின் மாயம். மீண்டும் அருந்தி இந்தத் தேரல் எங்கிருக்கிறது? இளையோனே, இது எங்குள்ளது? என்றான். சொல்லுங்கள் என்றான் அர்ஜுனன். இதோ இந்த மண்ணில். மண்ணுக்கு அடியிலுள்ள குளிரூற்றுகளில். அதற்கும் அடியிலுள்ள அனலூற்றுகளில். அங்கிருந்து வேர்களால் உறிஞ்சி எடுக்கப்படுகின்றது. தளிர்களில் ஒளிகொள்கிறது. மலர்களில் இனிக்கிறது. கனியில். அவன் தன் சுட்டு விரலை தூக்கி ஏதோ சொல்ல முயன்று கண்களை மூடித் திறந்தான். வேறு எண்ணம் ஊடுகலந்த போது சொல்ல வந்ததை மறந்து மீண்டும் குடுவையை எடுத்து அருந்தினான். இனி நாம் புளிப்புக்குச் செல்வோம் என்றபடி எழுந்து சென்றான். சகதேவன் அவர் நினைவழிந்து விழுந்த பின்னர்தான் நிறுத்திக் கொள்வார் என்றான். எஞ்சியதைக் குடித்தபின் ஆனால் அதற்கு நெடுநேரமாகும் என்றான் நகுலன். பீமன் மீண்டும் வந்து அவர்களுக்கு தேரல் பரிமாறிவிட்டு அமர்ந்து தன் குடுவையை கையில் எடுத்துக் கொண்டான். நான் என்ன சொன்னேன்? இந்த மது எங்கிருக்கிறது? நான் சொல்லவா? சொல்லுங்கள் என்றான் அர்ஜுனன் புன்னகையுடன். வானில். இடிமின்னலின் கொந்தளிப்பில். விழிகூசும் வெயிலொளியின் எரிதலில். விண்மீன்கள் அளிக்கும் கனவில் என்றான் பீமன். இளையோனே, அதைத்தான் இந்த மலர்கள் அள்ளிக் கொடுக்கின்றன. கனிகளுக்குள் கொண்டு சென்று தேக்குகின்றன. இதோ பறக்கும் தேனீக்களும் வண்டுகளும் தங்கள் சிறகுகளால் அறிந்த மது. அவை மலர்தோறும் தேடிச் சென்று அவற்றை குடிக்கின்றன. ஆனால் அவன் மீண்டும் கைதூக்கி இல்லை என அசைத்து மந்தணப் புன்னகை பூத்து ஆகவே என்றான். அவர்களைச் சூழ்ந்து குரங்குகள் வந்து இருகால்களில் அமர்ந்திருந்தன. ஒரு மூத்த குரங்கு அணுகி வந்து எரிச்சலுடன் பீமனிடம் ஏதோ சொல்ல அவன் மறந்துவிட்டேன் என எழுந்து சென்றான். குரங்கும் சலிப்புடன் அவனுடன் சென்றது. பீமன் கலங்கிய பழநுதிப்பை பாழைத் தொன்னையால் அள்ளி பாறை மேல் வைக்க பெருங்குரங்கு அதை அணுகி குனிந்து முகர்ந்து முகம் சுளித்து தும்மியது. வால் நெளிய எழுந்து தாவி அமர்ந்து மீண்டும் முகர்ந்து குமட்டலுடன் குதித்து உடல் உலுக்கியது. மீண்டும் அருகே சென்று நுனிநாக்கால் நக்கி திடுக்கிட்டது போல பின்னால் பாய்ந்தது. நாக்கை நீட்டி வாயை நக்கியபடி குழிந்த கன்னங்கள் ஒப்பி விரிய சிறுமணிக்கண்கள் சிமிட்ட பீமனை நோக்கியது. பீமன் நகைத்தபடி தேரலாடுபவர்களில் இவனே முதல்வன். இவன் பெயர் சாமரபுச்சன் என்றான். குரங்கு மீண்டும் காலெடுத்து வைத்து எதிரியை அணுகுவது போல மதுவருகே சென்று தயங்கி ஐயோ என சலிப்பது போல முகம் வலித்து பின் சட்டென்று குனிந்து உறிஞ்சிக் குடித்து குளிர்நீர் பட்டது போல உடல் குறுக்கி உறைந்தது. ஃபுக் என ஏப்பமிட்டு கழுத்தை வலிப்பு கொள்வது போல இழுத்தபின் மீண்டும் குனிந்து குடித்தது. எழுந்து நாக்கைச் சுழற்றி பீமனை நோக்கி இழுத்தபின் மீண்டும் குனிந்து ஒரே இழுப்பில் குடித்தது. என அது உருமியதைக் கேட்டு பீமன் நகைத்தான். மீசையில் துளிகள் நிற்க எழுந்து உடலை உலுக்கிக் கொண்டு கண்களை மூடியது. திடுக்கிட்டு விழித்தெழுந்து மீண்டும் குனிந்து உறிஞ்சி இழுத்தது. விலாவைச் சொரிந்து கொண்டு என்ன நடக்கிறது என எண்ணுவது போல கண்களை மூடித் திறந்த பின் ஐயோ என பதறி மீண்டும் குனிந்து குடித்தது. பீமன் அத்தனை குரங்குகளுக்கும் ஊரலை அள்ளி அள்ளி வைத்தான். ஒரு பெரிய குழியில் குடுவையால் அவன் அள்ளி மொண்ட ஊரலை அவை கூடி தலைகள் முட்டிக்கொள்ளும்படி குனிந்து குடித்தன. ஒரு குட்டி அன்னை இடையிலிருந்து திமிரி அதற்குள் விழுந்து ரீச் என அலறியபடி எழுந்து கரையேற முயன்று வழுக்கி மீண்டும் அதிலேயே விழுந்தது. அதை அன்னை வாலை பிடித்து தூக்கி அப்பாலிட்டுவிட்டு குனிந்து குடித்தது. தேரலில் ஊறிய குட்டி எண்ணெயில் நனைந்த எலி போலிருந்தது. அதை இரு குட்டிகள் நக்கின. அது வால் சொடுக்கி பாய்ந்தோடி அமர்ந்து தன் உடலை தானே நக்கிக் கொண்டது. பீமன் தேரலின் அடியில் கிடந்த கருகிய பழங்களை எடுத்து அன்னையருக்கு அளித்தான். அவை அக்கனிகளை பிதுக்கி கூழாக்கி குட்டிகளுக்கு அளித்தன. ஊரல் மாந்திய குரங்குகள் சுஸ் என உறிஞ்சின. என உருமி உடலை சொரிந்து கொண்டன. ஒரு குரங்கு எழுந்து நின்று உடலை உலுக்கிக் கொண்டு ஹிஹி என்றது.
ஒன்று தன் நெளியும் வாலைக் கண்டு திடுக்கிட்டு பாய்ந்தது. ஒன்றை ஒன்று பிடித்து தள்ளிக்கொண்டு அவை ஊரல் அருந்தின. முதலில் ஊரல் அருந்திய பெருங்குரங்கு கொட்டாவி விட்டு விழுசொக்கியது. மெல்ல ஆடி பக்கவாட்டில் விழுந்தது. எழுந்து திகைத்து நெஞ்சில் படபடவென அறைந்து ரேரேரே என ஓசையிட பிற குரங்குகள் ஆவலுடன் திரும்பி நோக்கின. இன்னொரு தாட்டான் குரங்கு தன் நெஞ்சில் அறைந்தபடி அதனுடன் மல்லுக்குச் சென்றது. ஆனால் இருவருக்குமே கால்கள் நிலைக்கவில்லை. கட்டிக்கொண்டபடி அவை தள்ளாடி உருண்டு எழுந்து பற்களை இழித்து உருமின. அவற்றைப் பிடிக்கப் போன இரு குரங்குகள் வேறு திசையில் உருண்டன. நகுலனும் சகதேவனும் சிரித்தபடியே இருந்தனர். பீமன் குடுவையில் இருந்து அருந்தியபடி, நல்ல களிமயக்கு. இந்தக் களி எங்குள்ளது என எண்ணுகிறீர்கள் என்றான். சொல்லுங்கள் என்றான் அர்ஜுனன். காற்றில். மரங்களை வெறிகொள்ள வைக்கிறது காற்று. சருகுகள் பொருளிழந்து பறக்கின்றன. சுனைகள் அலை கொந்தளிக்கின்றன. அனைத்தின் மீதும் தூசு படர்ந்து மூடுகிறது. மலர்கள் அனைத்தும் உதிர்கின்றன. ஆனால் அவன் சுட்டுவிரலை தூக்கி பின் அதைக் கண்டு நாவால் நக்கிய பின் ஆனால் தென்றலாகி வந்து அது மலர்களை. ஆகவே என்றான். நாலைந்து பெருங்குரங்குகள் வானிலிருந்து விழுந்தவை போல மல்லாந்து வாயிழுத்தபடி துயின்றன. ஒரு குட்டிக் குரங்கு பாய்ந்து அவ்விசையில் உருண்டு கீழே செல்ல மற்றவை கூச்சலிட்டபடி பின்னால் சென்றன. ஓர் அன்னை பக்கவாட்டில் படுத்து துயில அதன் மேல் அமர்ந்த குட்டி விழிகள் சொக்கி துயிலில் விழுந்தது. குரங்கு கூட்டமே கீழே சிரிந்திருந்த காட்டுக்குள் சென்று மரங்களின் மேல் ஏறிக்கொண்டது. காடு அலையிளகிக் கொந்தளிப்பது தெரிந்தது. பீமன் சகதேவனிடம் திரும்பி, நான் என்ன சொல்கிறேன் என்றான். சகதேவன் சிரித்துக்கொண்டே இல்லை என்பது போல தலையசைத்தான். நகுலன், நாம் அதை பிறகு பேசலாம் என்றான். பீமன், இந்த மயக்கு. இது உண்மையில் என்றான். சகதேவன் மீண்டும் தலையசைக்க நகுலன், நாம் பிறகு பேசிக் கொள்ளலாம் என்றான். அர்ஜுனன் விழிகளை மூடி முகவாய் மார்பில் படிய பாறையில் சாய்ந்து அமர்ந்தான். பீமன், நாம் இன்னும் ஒரு வகை தேரலை அருந்துவோம். இதில் சற்று சுக்கு உண்டு. மூச்சுக்கு நல்லது என்றபடி எழுந்து சென்று மொண்டு வந்தான். பாறைப்பரப்பு முழுக்க குரங்குகள் களம்பட்ட படை போல சிதறிக் கிடந்தன. ஒரு சின்னஞ்சிறு குட்டி மட்டும் சிறிய உருளைக்கல்லை உருட்டி விளையாடிக் கொண்டிருந்தது. பீமனைக் கண்டு ஆவலுடன் பின்னால் வந்தபின் நினைவு கூர்ந்து மீண்டும் கல்லுக்கே திரும்பிச் சென்றது. சகதேவன், எனக்கு சற்று தேரல் என குழறியபடி சொல்லிவிட்டு பீமனை நோக்கி கைசுட்டி சிரித்தான். நாம் பிறகு பேசலாமே என்றான் நகுலன். அர்ஜுனன் மீண்டும் தேரலை வாங்கி அருந்தினான். சகதேவன் ஏதோ சொல்லப்போக, நாம் நாளை பேசுவோம் என்றான் நகுலன். கீழே குரங்குகள் மரங்களிலிருந்து உதிர்ந்தன. விழுந்த குரங்குகளுக்கு மேல் மேலும் குரங்குகள் விழுந்தன. வெயில் வண்ண அலைகளாக மாறியது. செவிகள் நன்றாக அடைத்து காட்டின் ஒலிகள் தலைக்குள் எங்கோ ஒலித்தன. இட உணர்வும் கால உணர்வும் அழிந்தன.